காசு பணம் துட்டு மணி மணி. காசு பணம் துட்டு மணி மணி. நல்ல வாயம் சம்பாதிக்க நார வாயம் திங்குறான். வணக்கம் மக்களே, உங்கள் தமிழ் மகன் இதுக்கு வந்துட்டு என்னடா இது பாடிக்கிட்டு ஆரம்பிக்கிறான்னு பாக்குறீங்களா? இந்த பாட்டை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. காசு பணம் துட்டு மணி மணி, இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல சொன்னாலும் இது வந்து காசை பத்தின ஒரு விஷயம். இந்த காசுங்கிற ஒரு விஷயம் வந்து ஆஹ் என்ன சொல்றதுன்னு தெரியுங்க, ரொம்ப டாமினேட்டிங்கா ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா பைசா இல்லைன்னா லைஃப் ஓடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஒத்துக்குவீங்க. 3 வேளை வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து இந்த பைசாவை யூஸ் பண்ணணும். நம்ம இந்த காசு நம்மளுக்கு வேணும். ஒரு படத்துல கூட ஒரு நடிகைக்கவே சொல்லியிருப்பாங்க, இது 3 வேளை சூத்துக்காக தான் வந்து காலம் தள்ளிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து ஒரு காமெடி டைலாக் சொல்லியிருப்பாங்க. அந்த 3 வேளை சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது பணம். அந்த பணம் நம்மளுக்கு எங்கிருந்து வருது? உழைக்கிறோம், பணம் வருது. அந்த உழைப்பால வரும் பணத்தை வச்சு நம்மளுக்கு தேவையான அத்தியாவசியமான நிறைய விஷயங்களை வந்து நம்ம செஞ்சுக்கிறோம். அத்தியாவசியம்னா என்ன? உணவு, தங்கும் இடம், போடும் உடை. இது வந்து அத்தியாவசியமான விஷயம்னு நம்ம சொல்றோம். மத்தது எல்லாமே ஆடம்பரமான விஷயம் அப்படின்னு தான் வந்து கேட்டகரி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, பணம் வந்து சம்பாதிப்போம், சேர்த்து வைப்போம். இந்த காலகட்டத்துல நிறைய செலவுகள் வந்துகிட்டு இருக்கும், எதிர்பாராத செலவுகள் இருக்கும். சம்டைம் வந்து நம்மளுடைய கார்டு பிரேக் டவுன் ஆயிரும். திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும். எவ்வளவு சேர்த்து வச்சாலும் தங்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் போயிட்டே இருக்கும். இதுல வேற என்னன்னா, சில பேர் வந்து நம்ம கிட்ட கடன் கேட்பாங்க. நம்மளுக்கே வந்து லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு. மாசத்துல 20 நாள் வரைக்கும் தான் வந்து எடுக்கிற சம்பளமே வருது. அடுத்த 10 நாள் இருக்கிறத வச்சு ஓட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பொழுது, இதுல சில பேர் வந்து நம்ம கிட்ட வந்து கடன் கேட்பாங்க. இருக்குன்னு சொன்னாலும் பிரச்சனை, இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை. இப்ப இருக்குன்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அதை திரும்பி வாங்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியாது. இல்லைன்னு சொன்னா வந்து அடுத்த நிமிஷம் பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏதோ வந்து பெரிய எதிரி மாதிரி நம்மள ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி உறவுகள், இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? சில பேர் வந்து நம்ம கூட வந்து நல்லா பழகுவாங்க, பேசுவாங்க. திடீர்னு வந்து நம்ம கிட்ட வந்து உதவின்னு கேட்கும் பொழுது வந்து நம்மளுக்கு வந்து செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கும் பொழுது சில பேர் வந்து கோவப்படுவாங்க. சில பேருக்கு வந்து நம்ம உதவி செஞ்சோமா அது திரும்பி வாங்குறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்குங்க. எல்லாருமே வந்து நாட் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். எல்லாருமே வந்து நிறைய வந்து வச்சிருக்காங்க, நிறைய பணம் வச்சிருக்காங்க, நிறைய காசு வச்சிருக்காங்க, சேமிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாத சூழ்நிலையில தான் நம்ம எல்லாரும் இப்ப வாழ்றோம். நம்ம எப்படி சொல்றது, நம்மள இருக்கிறத வச்சுதான் நம்ம சமாளிக்கிறோம். நம்ம சம்பாதிக்கிறத வச்சுதான் நம்ம கடனை கட்டுறோம், கமிட்மெண்ட் கட்டுறோம். அடுத்த லைஃப் வந்து ஒவ்வொரு நாளும் நகர்த்திட்டு போறது வந்து இது கொஞ்சம் கடினமா இருக்குன்னு தான் சொல்லணும். அதனாலதான் நம்ம இன்னும் மேலும் மேலும் நிறைய உழைப்புகளை போடுறோம். சில பேரை நீங்க பாத்தீங்கன்னா 1க்கு 2 வேலை செய்யறவங்க கூட இருக்காங்க. ஏன்னா வந்து குடும்ப ஃபைனான்சியல் ப்ராப்ளம், குடும்ப வாழ்வாதாரமும் பொருளாதாரத்தையும் சமாளிக்கிறதுக்காக அதிகப்படியான வேலை செய்வாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போவாங்க. அப்படி வந்து இந்த காலகட்டத்துல வந்து பொருளாதாரத்தை சமாளிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. சேமிப்பு இருந்தாலும் ஒரு கட்டத்துல வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து அந்த சேமிப்பும் செலவாயிருக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து உதவின்னு கேட்கும் பொழுது நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது, இல்லைன்னு சொல்லவும் மனசு இருக்காது. இல்ல நம்மளுடைய சூழ்நிலை வந்து அவங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படும். நானும் வந்து கஷ்டத்துல தான் இருக்கேன், நானும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு. சில பேர் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலைமையை வந்து புரிஞ்சுக்காம வந்து இமிடியட்லி வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுப்பாங்க, கோவிச்சுக்குவாங்க, கோவப்படுவாங்க. சம்டைம்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும், லைஃப் வந்து எல்லாருக்கும் வந்து ஏறக்குறைய ஒரே மாதிரி தாங்க. நம்ம வந்து இருந்தா கண்டிப்பா இருக்குன்னு சொல்ல போறோம், நம்ம வந்து உதவி செய்ய போறோம். ஆனா இந்த பண விஷயத்தினால எவ்வளவு உறவுகள் வந்து எவ்வளவு பிரச்சனைகள் வருதுங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, இருக்குன்னு சொன்னாலும் பிரச்சனை, இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனைங்கிற மாதிரிதான் வந்து லைஃப் போயிட்டே இருக்கு. எவ்வளவு அந்த சில சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓரளவுக்கு உண்மையான ஒரு விஷயம் தானே நான் நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து பண விஷயம் வரும்போது நிறைய உறவுகளுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய உறவுகள் நட்பு வந்து பிரிஞ்சு போறது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பணத்தினால தாங்க. இது வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவான, ரொம்ப வந்து சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் தான். ஜெனரலா பேச முடியாத ஒரு விஷயம். சில பேர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க, ஆனா எல்லாரும் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்களான்னு தெரியாது. ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் கொடுத்து உதவி செய்ய முடியலன்னா தயவு செஞ்சு அவங்கள தப்பா நினைக்க வேண்டிய அவசியமே நம்மளுக்கு இல்லை.
அதே மாதிரி அவங்க உதவி செஞ்சாங்கன்னா திருப்பி கொடுக்க வேண்டிய கடமையும் நம்மளுக்கு இருக்குங்கிறது வந்து நம்ம இந்த நேரத்துல ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்மளுக்கு உதவி செய்யறவங்களுக்கு திருப்பி அதை வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துடணும். அப்படி அவங்க இல்லைன்னு வந்து சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக அவங்க மேல வந்து பகையை வளர்த்துக்கிறதுக்கோ இல்ல விரோதத்தை வளர்த்துக்கிறதுக்கோ இங்க எந்த விதமான அவசியமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பூமியில பிறந்த எல்லாருக்குமே வந்து டெய்லி வந்து நிறைய போராட்டம் இருக்குங்க. இப்போ இந்த காசு பணம் துட்டு மணின்னு சொன்ன இது வந்து நம்மளுக்கு எஜமான ஆயிருச்சு. நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அது நம்மள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். சம்டைம் வந்து லைஃப் வந்து இந்த நகர்த்துறதுக்கு வந்து ரொம்ப வந்து கடினமா இருக்கு. எல்லாருக்கிட்டையும் போயிட்டு உட்காந்துக்கிட்டு நம்மளோட பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இருக்கிறத வச்சு சமாளிக்கிறதுக்கு சமாளிக்கணும். இல்லைன்னா வந்து அடுத்து முன்னேறி போறதுக்கான முயற்சியை வந்து நம்ம கண்டிப்பா ஈடுபடணுங்கிறது தான் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்மளுடைய பொருளாதாரமோ நம்மளுடைய வாழ்வாதாரமோ நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தான் வந்து முயற்சி பண்ணி எல்லாத்தையும் சரி செய்யணும். நம்ம வந்து என்னைக்குமே வந்து டிபெண்டா இருக்கிறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். எந்த நேரத்திலையும் வந்து ஒரு நண்பரை வந்து நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, இல்ல ஒரு உறவுகளை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அவங்க இந்த பண உதவி செய்வாங்க அப்படின்னு. ஒருவேளை இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா வந்து நம்ம கிட்ட உதவி கேட்கறவங்களுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ணலாம்னா, ஆக்சுவலி என்ன பிரச்சனைங்கிறத வந்து நம்ம அவங்க கிட்ட பேசி கேட்டுக்கணும். ஒருவேளை வேலை இல்லையா, ஏன் வந்து அவங்களால சமாளிக்க முடியலையா அப்படிங்கறத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ஒரு பெர்மனன்ட் ரிசல்யூஷன் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து வேலை பேசி விடலாம். இல்ல அடுத்து என்ன செய்யலாங்கிறது வந்து ஒரு அட்வைஸ் செய்யலாம். நம்ம அவங்களுக்கு மீன் சமைச்சு கொடுக்கறத விட நம்ம அவங்களுக்கு மீன் பிடிக்க கத்து கொடுத்துட்டா அவங்க சொந்தமா மீன் பிடிச்சு அவங்களே சொந்தமா சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்களே. சோ அதனால வந்து எந்த உறவுகளுக்கும் பாதிக்காதுல்ல. இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து உதவி கேட்கறவங்க கிட்ட வந்து நம்ம அவங்களுக்கு ஆக்சுவலி என்னதான் பிரச்சனைங்கிறது வந்து நம்ம கேட்கலாம். ஆனா சில பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து இது என்னோட தனிப்பட்ட பிரச்சனை, ஒன்னால முடிஞ்சா கூடு, இல்லைன்னா பரவாயில்ல எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போறவங்களும் இருக்காங்க. அது நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நம்மளுடைய சொந்த முயற்சியில கண்டிப்பா நம்ம வெற்றி காணலாம். முக்கியமான விஷயம் உங்களுக்கு தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும். இதுவும் கடந்து போகும்னு நம்பிக்கை வச்சிருந்தேன். வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி அடையலாம். இந்த காலகட்டம் கஷ்டமா இருந்துச்சுன்னா அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கஷ்டமான காலகட்டம் மாதிரி நல்வாழ்க்கை அமையும்னு நான் நம்புறேன். அடுத்து உங்க எல்லாரையும் இன்னும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கும் வரை நன்றி.